அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல நிஜம். இன்றைக்கு யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் தெரியுமா? பாரதியார், மகாகவி பாரதியார் அவர்கள் 1921ஆம் ஆண்டு மரணமடைந்த பொழுது அவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்ட 13 நபர்களில் ஒருவரான தியாகி திரு கிருஷ்ணசாமி சர்மா அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 30/11/2024 மற்றும் 1/12/2024 தென்காசியிலே நம்முடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தை, இம்யூன் சிஸ்டத்தை உடலிலே வலுப்பெறு செய்வதற்குரிய, ஆகாச சக்தியை பெறுவதற்குரிய தியான முகாம் நடைபெறுகிறது. இதிலே கலந்து கொண்டு அனைவரும் பலனடைய அன்போடு அழைக்கின்றோம். 1887ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி காஞ்சிபுரத்திலே கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் பிறந்தார்கள். 1908ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம், ஆங்கிலேய கிறிஸ்துவ அரசாங்கம் வ.உ. சிதம்பரனார் அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் கைது செய்து சிறையிலே கோவையிலே அடைத்த பொழுது கரூரிலே பொதுக்கூட்டத்திலே மிகவும் ஆவேசமாக கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் பேசியதை குற்றம் என்று கூறி 3 ஆண்டுகள் கோவை சிறையிலே அவர்களை அடைத்தார்கள். கோவை சிறையிலே அடைத்த அந்த தருணம் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களோடு நட்புறவு கொள்வதற்கு கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்திலே கலந்து கொண்டதற்காக மீண்டும் கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பிரிட்டிஷ் அரசாங்க வரலாற்றிலே மேடையிலே பேசக்கூடாது, எழுதக்கூடாது என்று உத்தரவு போடப்பட்ட ஒரே நபர் இந்தியாவிலே தியாகி கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் மட்டும்தான். அப்பொழுதுனா எந்த அளவிற்கு அவருடைய உரையானது மக்கள் மத்தியிலே எழுச்சியை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்திலே ஈடுபடுவதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ சொல்கிறோம், ஆனால் மக்கள் மந்தமாக இருக்கிறார்கள். சில நேரங்களிலே இவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்காதா என்ற எண்ணம் கூட தோன்றுகிறது. ஆனால் அன்றைக்கு எப்படி அடிமைப்பட்டு கிடந்தோமோ ஆங்கிலேயனிடம், அதே போல் இன்றைக்கும் நாம் பல்வேறு பழக்க வழக்கங்களிலே அடிமைப்பட்டுத்தான் கிடக்கின்றோம். அதில் இருந்து மீண்டு வருவதற்கு மீண்டும் கிருஷ்ணசாமி சர்மா அவர்களை போன்ற போராட்ட குணமுடைய, வீர எழுச்சி உரை ஆற்றக்கூடிய தலைவர்கள் நம்மிடையே பிறந்து வர வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நண்பர்களே, ஐயா கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர்கள் கிட்டத்தட்ட 21 புத்தகங்களை எழுதி தன்னுடைய சொந்த செலவிலே அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் எழுதிய புத்தகங்களிலே மிகச்சிறந்த புத்தகம் எது தெரியுமா? ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியாவின் சொத்துக்களை எந்த அளவிற்கு கொள்ளையடித்து சென்றிருக்கிறது என்பதை பற்றி ஒரு அழகான புத்தகத்தை எழுதி வெளியிட்டார்கள். அதற்கு ஒரு தலைப்பை வைத்தார்கள், இந்தியா இழந்த தனம். அந்த புத்தகம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. திலகர் ஜீவிய சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டார்கள். மகாவீரர் சத்ரபதி சிவாஜியை பற்றி எழுதினார்கள், காந்தியை பற்றி எழுதினார்கள், பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியெல்லாம் புத்தகங்களை எழுதி அந்த புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டார்கள். காந்தியடிகளினுடைய அந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். காந்தியடிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்கள் மத்தியிலே. என்ன தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடைகின்ற வரை எல்லோரும், இளைஞர்கள் அனைவரும் பிரம்மச்சரியம் மேற்கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கோரிக்கை வைக்கின்றார். அந்த கோரிக்கையை ஏற்று பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர் கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள். 38 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணிலே உயிர் வாழ்ந்து இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற போராட்டங்களை, எண்ணற்ற புத்தகங்களை எல்லாம் எழுதி எழுச்சி உரையாற்றி மறைந்த கிருஷ்ணசாமி சர்மா அவர்களுடைய உடலை எடுத்து செல்வதற்கு 2 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. 2 நாட்கள் கழித்து K.S. பார்த்தசாரதி அவர்களுடைய முன்னேற்பாட்டோடு கிருஷ்ணசாமி சர்மா அவர்களுடைய உடல் மாட்டு வண்டியிலே எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. நண்பர்களே,
இந்த கதையை படித்த பொழுது, இது கதையல்ல, நிஜம். இந்த நிஜத்தை எழுத்து வடிவிலே வந்ததை படித்த பொழுது நெஞ்சம் பதறியது. 38 வயதிலே ஒரு இளைஞன் எந்த அளவிற்கு கனவோடு வாழ வேண்டும், ஆனால் 16 வயதிலே சுதந்திர போராட்டத்திலே குதித்து 38 வயதிலே சுதந்திர போராட்டத்திற்கு தேவையான அத்தனை படைக்கலன்களையும் இந்த மண்ணிலே அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டு மறைந்த அந்த மாபெரும் தியாகி கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் ஆன்மா நிச்சயம் இன்றைக்கு நிம்மதியாக இருக்குமா என்றால் நிச்சயம் நிம்மதியாக இருக்காது. எந்த உணர்வோடு, எந்த நிலையோடு இந்த மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடி நமக்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பல இன்னல்களை, இன்றைக்கு சிறைச்சாலை என்பது வேறு, அன்றைய சிறைச்சாலை என்பது வேறு, அப்படிப்பட்ட அந்த சிறை அனுபவங்களை எல்லாம் அடைந்து அதையெல்லாம் கடந்து வெளிவந்து மீண்டும் போராட்டம் தொடங்கி அப்படி போராடியவர்களை மத்தியிலே ஒரு மாபெரும் ஒளியாக திகழ்கின்ற கிருஷ்ணசாமி சர்மா அவர்களுடைய உயிரோட்டம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த பகுதியை, இந்த நிஜத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உணர்வு பொங்க வேண்டும். இந்த தேச நலன் கருதி ஒவ்வொருவரும் அதற்கான பணியினை உங்கள் பகுதியிலே நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் பகுதியை நல்லதொரு பகுதியாக மாற்றுங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பகுதியிலே நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த தேசம் முழுமையாக நல்ல நிலைக்கு வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதுபோன்று தியாகம் செய்த தியாகிகளினுடைய ஆன்மாக்கள் அன்றைக்குத்தான் அமைதி பெறும் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.